வணக்கம். இந்த சபையில் கூடியிருக்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த பொதுக்கூட்டம் எதுக்காக நடக்குது அப்படின்னா, 2026 நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு ஏன் வர வேண்டும் என்ற தலைப்பில் இந்த பொதுக்கூட்டம் நடக்குது. அதுதான் நானும் கேட்குறேன் இந்த மக்கள்கிட்ட, எதுக்காக நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும்? திமுக அதிமுக நல்லா தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, ஏன் வரணும் அப்படின்ற கேள்வி மக்கள் மனசுல எழும். திமுக அதிமுக என்ன நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்கு? டாஸ்மாக்ல 60,000 கோடி வருஷத்துக்கு வருமானம் ஈட்டிட்டு இருக்கு, நல்ல வருவாய். ஆனா 60,000 பேர் தாலி எடுத்து தான் அந்த 60,000 கோடி வருமானம் ஈட்டிட்டு இருக்கு. அது நல்ல ஆட்சியா? கல்வி கொள்கையில என்ன மாற்று? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கல்வி கொள்கையில என்ன மாற்று? வருஷத்துக்கு ஒரு சாதாரண பாமர மக்களோட வீட்டில் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகுது, ஒரு 2 குழந்தைகள் இருக்கு வீட்டில். ஆனா நம்ம ஆட்சி வந்ததுன்னா, அண்ணனோட தலைமையில் ஆட்சி வந்ததுன்னா, கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், தூய குடிநீர் இலவசம். இதை எந்த கட்சியும் அறிவிச்சிருக்கா தமிழ்நாட்டில்? இது வரைக்கும் எந்த கட்சியும் அறிவிக்கல. அதே போல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன மாற்று? இந்த 5 வருஷம் திமுக, அடுத்த 5 வருஷம் அதிமுக. என்ன மாற்று? அந்த திமுகவுக்கு பதிலாக அந்த என்ற வார்த்தை மட்டும்தான் மாற்று. ஏன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கொள்கை ஒன்று தான், கோட்பாடு ஒன்று தான். அதே மாதிரி இவங்க வந்தால் அந்த ஆட்சிக்காரங்களை காப்பாற்றுவாங்க, அந்த ஆட்சிக்காரங்க வந்தால் இந்த ஆட்சிக்காரங்களை காப்பாற்றுவாங்க. எப்படின்னா, போன ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அவர் ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடியரை அந்த கொடநாடு வழக்கை விசாரித்து சிறையில் அடைப்போன்னார். இது வரைக்கும் அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கான்னு தெரியல. அந்த கொலை வழக்கு அப்படியே ஊற்றி மூடிட்டாங்க, ஆட்சியே முடிய போகுது. ஸோ அவங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இவங்க திரும்ப ஆட்சிக்கு வர விட்டுட்டு இருந்தா தமிழ்நாடு பாலைவனமாக தான் மாறும். நம்மளோட ஆட்சி வரையை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு கார் ஒரு சாலையில் ஓடுறதுக்கு 6 மரங்கள் அதோட நச்சு பொருட்களை கிளீன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஆனால் ஒரு சாலையில் ஒரு நாளைக்கு 1 லட்சம் கார் ஓடுறோம், எத்தனாயிரம் மரங்கள் தேவைப்படும்? 10,000 மரங்கள் நட்டுருக்காங்களா இந்த 50 வருஷம் ஆட்சியில்? ஆனால் அத்தனை லட்சம் மரங்களை வெட்டியிருக்காங்க சாலை விரிவாக்கத்துக்கு. சாலை விரிவாக்கம் தேவைதான், அதுக்காக இயற்கை வளங்களை அழிச்சிட்டு சாலை விரிவாக்கம் தேவையா? அண்ணனோட ஆட்சி வந்ததுன்னா ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா 100 மரத்தை நட்டுட்டு தான் வெட்டணும், இல்லைன்னா ஒரு மரத்தை கூட கை வைக்க முடியாது, இல்லைன்னா அவங்க மேல வழக்கு பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை மாதிரி இயற்கையை நேசிக்கிறவங்க அந்த தலைவர்லாம் இருக்காங்களா அந்த நாட்டில்? புழுவுக்கு, பூச்சிக்கு, மண்ணுக்கு, மகுடுக்கு, மலைக்கு, ஆறுக்கு, குளத்துக்கு, மாட்டுக்கு, இதை பத்திலாம் கவலைப்படுற தலைவர் அந்த உலகத்திலே எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? மண்ணுக்கு மாநாடு, மலைக்கு மாநாடு, கடலுக்கு மாநாடு, இதுக்கெல்லாம் மாநாடு போடுறதுக்கு இந்த உலகத்தில் எந்த தலைவருக்கும் தெரியாது. அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சாதான் அவன் மாநாடு போடுவான். அவனுக்கெல்லாம் தேவை ஒரு கூட்டத்தை கூட்டணுமா, அந்த கூட்டத்துக்கு பிரியாணி போட்டோமா, அந்த கூட்டத்துக்கு சரக்கு கொடுத்தோமா, கொள்கை இல்லாமல் ஏதாவது பேசிட்டு போனோமா, நமக்கு 1000 கூட்டம் வந்துதா, இதை தவிர வேற எந்த தலைவருக்கும் ஒன்றும் தெரியாது. இப்போ இதுக்கு முன்னாடி பேசுன தோழர் ஐயா சொன்னது போல, எடப்பாடி கிட்ட அவரோட கட்சி கொள்கை என்ன, திராவிடம் என்னன்னு கேட்டாங்க. அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்றாரு. திராவிடனா என்னன்னு தெரியாதவருக்கு ஒரு ஏடிஎம்கேவோட பொதுச் செயலராக இருக்காரு. ஸ்டாலினுக்கு உண்மையாலுமே சத்தியமா திராவிடனா என்னன்னு தெரியாது. அதுதான் உண்மை. ஏன்னா அவர் துண்டு சீட்டை பார்த்து படிச்சுட்டு போகிறார். ஸ்டாலின் ஆட்சி நடத்தல, சுற்றி இருக்க IAS அதிகாரிங்க அவரோட பினாமிகள் தான் ஆட்சி நடத்துறாங்க. ஆனா மண் வளம், மழை வளம், இதை மாதிரி உள்ளூரா நேசிக்கிற ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா இந்த நாடு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த தோழர்களுக்கு நன்றியை தெரிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாவட்ட தலைவர் காமராஜ் ஐயா அவர்கள். வணக்கம் வணக்கம் ஐயா, உட்கார்ந்து கேளுங்க ஐயா, உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நன்றி. ஐயா ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்புறம் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். இது இங்கு கூடியிருக்கும் காவல்துறை வாங்க, தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் காவல்துறை மாலை நேர வணக்கம். வரும்